வணக்கம். இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ்ஸை சந்தித்து ரொம்ப நாளாச்சு. எல்லாருமே சொல்கிறாங்க, ஏதோ 3 வருஷமாக ரிசர்ச் பண்ணி படம் பார்த்துட்டு இதே இடம் 3 வருஷம் ரிசர்ச் பண்ணிங்கன்னு தயவுசெய்து கேட்டாதீங்க. என்னென்னா பசங்க வந்து என் லைஃப் நான் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறதுனால அதை அப்படியே சீனாக தூக்கி வச்சுட்டது ஈஸியாக இருந்தது. இது இப்போ சிட்டி குழந்தைகளுடைய லைஃப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க என்ன பேசுகிறாங்க, அதுங்கிறதுக்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ ரிசர்ச் அப்படிலாம் இல்லை. பட் சின்ன சின்ன விஷயங்கள், அது சூர்யா சார்கிட்ட போய் கதையை சொல்லும்போது அவர் கேட்டார், அது எவ்வளோ நாளாக சார் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா. சொன்னேன், ஒரு நாளாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா. ஸோ அவர் கதை கேட்கும்போது அது தோணுதுனால படம் பார்த்தா அதுவும் தோணுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இது ஏதோ பயங்கர சயின்ஸையோ விஷயங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சிட்டி குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இதில் வந்து முக்கியமாக ஏடிஹெச்டி அப்படின்னா, இந்த கதை முதல்ல எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு நண்பரை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, என்னங்க ஒரு பையன் ஸ்கூலாக சேர்க்க வேண்டியதாக இருக்குது, ஓவர் சேட்டப் பண்ணுறான், கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 4 ஸ்கூல் சேர்த்துட்டேன், 4 அப்பார்ட்மெண்ட்ஸ் மாறிட்டேன், இறம்ப இடத்துல நான் வேலை மாறி மாறி போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன் அப்படிங்கும்போது சொன்னார், என்னமோ ஏபிசிடி மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, என்ன எளவும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருந்தார். என்னன்னு பார்த்தா அது ஏடிஹெச்டி, அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்போ என்ன, எனக்கும் சுத்தமாக அதை பற்றி ஒன்றுமே தெரில. இது ஏடிஹெச்டின்னா என்ன அப்படின்னா, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி, அதை எனக்கு உச்சரிக்கிறதுக்கே நான் ரொம்ப ட்ரைனிங் எடுத்தேன் ரொம்ப நாள். இது எப்படி படமாக பண்ண முடியும் அப்படிங்கிறதே ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா இது பக்கா டாக்குமெண்ட்ரி ஆகிடும், இதெல்லாம் படம் எடுத்தோம் அப்படின்னம்னா. அப்போ இதை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ரொம்ப விஷயங்கள் இருந்தது. இன்னொன்று, இப்போ உள்ள குழந்தைகளுக்கு ஒரு 10-20% குழந்தைகளுக்கு இது இருக்குது அப்படிங்கிறது வேறு ஆய்வில் சொல்லியிருந்தாங்க. சரி, என்ன அப்படின்னு முதல்ல இதை வந்து ஒரு படமாக ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்ப்போம்ல, ஒரு ஹாலிவுட் படங்கள் என்ன எடுத்திருக்காங்க, இல்லை ஹிந்தியில் வந்திருக்கா, மற்ற லாங்குவேஜில் இது படமாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ப்ராப்ளத்தை சொன்ன படம் எதுவுமே வரல, எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இப்போ தாரே ஜமீன் பர் அப்படின்னா அது வந்து ஒரு டிஸ்லெக்சியா, அதை பற்றியான ஒரு டிஸ்லெக்சியானா என்ன, அது அந்த குழந்தைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிற ஒரு படமாக இருந்தது. ஆட்டிசம் அப்படின்னா ஹரிதாஸ் மாதிரி ஒரு 2-3 படங்கள் வந்துருந்தது. இந்த 2 குழந்தைகளுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுவாந்தமாக இருக்கிற குழந்தைகளை பற்றியான படம். இந்த இது வந்து ஹைப்பர் ஆக்டிவ், நம்மளை விட அவங்க வந்து ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கெல்லாம் 100, 110 அப்படின்னா அவங்களுக்கு 120, 130 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அவங்களால 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. ஒரு பிடிக்காத விஷயம் அப்படின்னா அவங்களால 1.5 நிமிஷத்துக்கு மேலே அந்த இடத்துல உட்காரவே முடியாது. அப்போ இவங்க எப்படி ஸ்கூலில் உட்காருவாங்க? அப்போ ஸ்கூலில் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, சேட்டைப்பட்டே இருப்பாங்க, பிடிக்கலன்னா கிளாஸை விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவங்களுக்கு மியூசிக்கில் தப்பு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அங்கே பிரின்சிபல் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை, ஆடன்னு போனால் ஆடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து கமர்ஷியலாக ரொம்ப விஷயங்கள் இருந்தது. அப்போ இதை ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கிடைச்சது. இதெல்லாம் தான் ரெஃபரன்ஸ்க்கு படங்கள் கிடைக்காததுனால ஒரு 10 ஏடிஹெச்டி குழந்தைகளை செலக்ட் பண்ணி ரொம்ப டாக்டர்ஸ், ரொம்ப டீச்சர்ஸ், ரொம்ப ஸ்கூல், இதுக்கெல்லாம் போய் அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அவங்க லுக் எப்படி இருக்கும், அவங்க எப்படி கால் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட உட்காந்துருப்பாங்க. என்னென்ன கேம்ஸ், டிவி பார்க்குறது, விளையாடுறது, அதிலெல்லாம் பிடிக்கல அப்படின்னா அவங்களால 1.5 நிமிஷத்துக்கு மேலே அங்கே இருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ட்ராவல் என்ன, அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு 10 குழந்தைகளை செலக்ட் பண்ணி அந்த குழந்தைகளை ட்ராவல் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இது வந்து வெறும் ஏடிஹெச்டியை மட்டும் சொல்கிற படமா அப்படின்னா கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது. எல்லா குழந்தைகளுமே சொல்கிற ஒரு படமாக இருக்கும். என்னுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அது வந்து நம்ம குழந்தைகளை விட அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம குழந்தைய பக்கத்து வீட்டுக்கு பிடிக்கும். என்னன்னா, நம்ம ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு குழந்தைய காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு அது திருப்பி வரும்போது ஒரு படத்தை நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். என்னன்னா அவங்க இருக்கிற அந்த ஆக்டிவ், அதே இது அந்த ஹைப்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா பாருங்க அவங்களுடைய சேட்டைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி டீல் பண்ணுறது, குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைன்னு சொல்லுவேன். சமையல் பண்ணுறது எப்படி ஒரு கலையோ, குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னோம்னா அந்த குழந்தையை ஈஸியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த படம் சொல்கிற விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பேரண்ட்ஸுடைய பார்ட் ரொம்ப இதுவாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைகளை எப்படி நம்ம
நல்வழிப்படுத்துறது, அவங்களை எப்படி ஒரு ரூட்ல கொண்டு போகிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே பேசுறது தான் அந்த படம். கிட்டத்தட்ட நான் வந்து கதையை ஓப்பனாகவே சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது பெரிய இந்த படத்துக்குள்ள பெரிய ட்விஸ்டோ இதுவோ எதுவுமே பெருசாக இருக்க போகிறது கிடையாது. பசங்க படம் எப்படி ஒரு கிராமத்து குழந்தைகளுடைய லைஃபா கட்டமா அப்படியே எந்த வித ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் சொல்லிச்சோ, அதே மாதிரி இங்கே உள்ள சிட்டி குழந்தைகளுடைய லைஃபை அப்படியே எந்த விதமான இதுவும் இல்லாமல் சினிமாவுக்காக நான் எதுவுமே சேர்க்கல. ஆனால் படம் பார்க்கும்போது நம்ம வீட்டு குழந்தைகளை சொல்லியிருக்காங்க, நம்ம பிரச்சனைகளை அப்படியே சொல்லியிருக்காங்க, நம்ம நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம தங்கச்சி வீட்டில் இருந்த பிரச்சனை, நம்ம அண்ணன் வீட்டில் நடக்கிற பிரச்சனை, அப்படிதான் அந்த படமாகவே கொண்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம், இந்த விஷயத்த நான் மட்டும் சொன்னால் அது கண்டிப்பாக ரீச் ஆகாது, ரீச் ஆகும், லெவல் கம்மியாக இருக்கும். அப்போ சேர்ந்து புறக்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போய் இந்த கதையை வந்து நான் சூர்யா சார்ட்ட போய் சொன்னேன். ஒரு கதையை கேட்டவுடனே கேட்ட கேள்வியே இதுதான், அது எவ்வளோ நாளாக சார் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப விஷயங்கள் அதுக்கு இருந்தது. நான் உண்மையை சொல்ல போனால் அதில் சில விஷயங்கள் வெளில வந்துருச்சு. ஒரு 3/4 மணி நேரம் படம் வெளியிலேயே சொன்னது நல்ல விஷயங்கள்ல 200 விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டா 200 விஷயங்கள் சொல்ல முடியல. 200 விஷயங்கள ட்ரிம்மிங்கில் வெளில வந்துருச்சு. அவர் சொன்னது தான், ஒரு நல்ல படம் பண்ணுறோம் சார், கண்டிப்பாக நான் என் ப்ரொடக்ஷனில் இப்போதைக்கு ஒரு படமே ஆரம்பிச்சல, கண்டிப்பாக நான் டியூட்டியில் என்ன பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோனோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது சார், நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டது அத்தனையும் இதுக்குள்ளே இருக்குது, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போ தான் நான் வந்து சார் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் ரீச் அதிகமாக இருக்கும், இன்னும் நீங்கள் இதுக்குள்ளே வந்து நடித்தீங்கன்னா இன்னும் அதோடைய ரீச் இன்னும் அதிகமாக இருக்கும் சார், இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அந்த தமிழ்நாடு கேரக்டர் அப்படின்னு கேட்டேன். யோசிக்க கூட இல்லை, அது எத்தனை நாள் சார் தேவைப்படும் அப்படின்னாரு. நான் அப்போ வந்து ஒரு 5 நாள் தேவைப்படும் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் பண்ணுவோம் சார், ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் அப்படி உண்மையிலேயே வந்து எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம். அப்போ நான் வந்து சரி ஓகே சார் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக வந்து என்னதான் அவங்க ஃபேன்ஸ் உள்ளே வரும்போது என்னதான் இருந்தார், சும்மா வந்தார், பேசினார், உட்காந்தாரு, குழந்தைகளே இப்படி இருந்துட்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சூர்யா சாருக்காக என்னென்ன அந்த குழந்தைகளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் வந்து அது வந்து 5 நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15-17 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் அது இது சூர்யா சார் படமாக தயவு செய்து யாரும் பார்க்க வரவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து சூர்யா சாரை புதுசாக பார்க்குறதுக்கான ரொம்ப விஷயங்கள் வச்சுருக்கோம். இருந்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு குழந்தைகளுக்கான படம் மட்டும்தான் தான் இருக்கும். அதே மாதிரி தான் அம்மலாவும் அப்படி தான், ஒரு டீச்சராக ஒரு வெண்பா டீச்சர். இன்றைக்கி எல்லாருக்கும் 50-60 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கையில் இப்போவும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டீச்சரை பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு டீச்சரை பிடிக்கும். அப்படி ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு டீச்சர் கேரக்டர் தான் வெண்பா டீச்சர். ரொம்ப டாக்டர் குழந்தைகளுக்கு டாக்டர்கிட்ட போவே பயமாக இருக்கும். ஏன்னா ஊசி போடுவாங்க, இல்லை ஏதாவது மாத்திரை எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு டாக்டர் கேரக்டர் தான் சூர்யா சார் கேரக்டர். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பெண்ணையும் பேசுவோம், எல்லா விஷயங்கள் எல்லாமே பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் வந்து வீட்டில் வந்து நம்ம மனைவியை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறது அது அவங்கவுங்க வீட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும். அப்படி வீட்டுக்காரரை வந்து வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு ஒரு வீட்டில் தனிமையாக உட்காந்துக்கிட்டு வீட்டுக்காரர் எப்போ வருவார், வந்துட்டு நம்மகிட்ட எவ்வளோ நேரம் பேசுவார், ஆஃபீஸில் நடந்ததை பேசுவாரா அப்படின்னு பேசிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போவோம். ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டோம்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இல்லைன்னா வேலை நடந்தது நாளைக்கு நடக்க போகிறது பேசிக்கிட்டு இருப்போம். குழந்தைகளோடையோ மனைவியோடய பேச மாட்டோம். அப்படி வீட்டில் உட்காந்து இயங்குகிற கேரக்டர் வந்து பிந்து மதவி பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து எல்லா அப்பாக்களையும் எதிர்பார்க்கிற கேரக்டரில் கார்த்தி பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு முனிஷ்கான் படம் ஃபுல்லாக ஒரு ரோட் காமெடி கேரக்டர், ஒரு சூரி ஒரு வடிவேல் இருந்தால் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரியான கேரக்டர் எடுத்திருக்காப்புல முனிஷ்கான். ஏன்னா இதை வந்து ஒரு சொல்கிறோம் ரொம்ப வச்சு அட்வைஸ் பண்ணி செஞ்சிடக்கூடாது, வர்றவங்க சிரிச்சுக்கிட்டே அதே இது யோசிச்சு கடைசியில் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்கிறதுக்காக காமெடி எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ, பசங்க படத்தில் மெரினா படத்தில் கேடிபிள்ளாவெல்லாம் எவ்வளவு காமெடி கொடுத்துருக்கணும் அதே காமெடி இந்த படத்துலையும் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் பண்ணுற ஒவ்வொரு சேட்டையும் அங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு டார்ச்சராக இருக்குமே ஒழிய படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு சீக்கிரம் மூட்லேயே தான் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வித்யா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வீட்டு வேலைக்கு போனால் அங்கே உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி, அந்த வீட்டில் குழந்தைய எப்படி நம்ம கவனிக்க முடியும் அப்படிங்கிற கேரக்டரில் முனிஷ்காந்தும் வித்யாவும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே இந்த படத்தில் வந்து பாலசார் கேமராமேன்லேருந்து அருள்லேருந்து டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பேசும்போது பிஸ்னஸை யாருமே பேசவே இல்லை. என்னன்னா ஒரு நல்ல விஷயம் சூர்யா சார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரோ, ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் அதை சேர்ந்து சொல்லுவோம் சார் அப்படின்னு என்ன சொன்னாரோ அதே தான் உள்ளுக்க வந்தது எல்லாருமே சொன்னது.
எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்றோம், ஒரு நல்ல விஷயம் சொல்றோம், நல்ல விஷயம் சொல்றோம். அது மட்டும்தான் அந்த படத்தை கொண்டு வந்து இங்க நெருங்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாம ஒவ்வொரு சீன்லையுமே சமுத்திரக்கனியனா வந்து ஒரு சீன் வருவாரு, ஜெயபிரகாஷ் சார் ஒரு சீன் வருவாரு, சூரி ஒரு சீன்ல வருவாப்புல. யாருமே வந்து ஐயோ ஒரு சீன் நான் வரனே அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு சீன் வரவங்களுக்கு நமக்கு கிளாப்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் கூப்பிட்டானே அந்த மாதிரி இந்த சீனை பண்ணா நல்லா இருக்கும், ஏய் ஒரு குழந்தைகள் படம் பண்றேன், அதுல எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆர் விஜயகுமார்ல இருந்து மனோஜ்குமார்ல இருந்து ஒரு 20 பேர் பக்கத்துல ஒவ்வொரு சீன்ல வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே அந்த இடத்துல நன்றி சொல்லலாம். பசங்க படம் எனக்கு வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிறோம். கொஞ்சம் தெளிவாக பேசுன்னு சொன்னால பேசுறேன். நல்ல படம் எடுக்கிறோம். கண்டிப்பாக பசங்க படம் எடுத்துட்டு நான் ஊருக்கு போயிருந்து தான் நினைச்சேன். சசிகுமார் சார் சொன்னது வந்து என்னன்னா, பாண்டி படம் ஓடுது ஓடலை அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஆனால் ஒரு நல்ல படம் பண்ண டைரக்ஷன் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும், எனக்கு வந்து ஒரு நல்ல படம் ப்ரொடக்ஷன் பண்ணி பேர் கிடைக்கும். அது ஓடுறது மக்கள் பத்திரிகைக்காரங்க கொண்டு சேர்த்தா அது அது அடுத்த விஷயம் சொல்லி இது பண்ணார். இந்த படமும் அப்படிதான். சூர்யா சார் நானும் இந்த படம் ஓடணும் அப்படிங்கிறத மீறி இந்த விஷயம் போய் எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா பசங்க படம் பண்ணும்போது பாண்டராஜ் யாருன்னு தெரியாது, சசிகுமார் சார் மட்டும்தான். அப்போ எந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஏதோ ஒரு படமா வேற ஒரு படத்துக்கு போயிட்டு டிக்கெட்டு கிடைக்காம தான் பசங்களுக்கு உள்ள வந்தாங்க. அட பரவாயில்லையே நல்ல படம் பார்த்தோம் அப்படிதான் பார்த்தாங்க. இன்னும் தேட்டரில் பார்த்ததை விட டிவியில் பார்த்தது தான் ரொம்ப அதிகம். ஆனால் இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஆயிடுச்சு. என்னன்னா பசங்க மாதிரி இன்னொரு படம், அதுவும் பசங்க 2 அப்படிங்கிறது வந்து அப்போ அது மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. சூர்யா சார் கூட இருக்காரு, ஸ்டுடியோ கிரீன் லோகோ, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் 80 இருக்குது. பட் அது அந்த அளவுக்கு இதை பூர்த்தி பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நல்ல படம் பண்ணியிருக்கோம், நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம். நானும் சூர்யா சாரும் இந்த 4 கம்பெனி மட்டும் நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு சொல்றதை விட பசங்களுடைய ரீச் பத்திரிகைக்காரங்களால் மட்டும்தான் அந்த படம் வந்து ஒரு நல்ல படம் நல்ல படம்னு ப்ரெஸ்ஸில் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை வந்து பார்க்கவே ஆரம்பிச்சாங்க ரொம்ப பேர். அதே மாதிரி இந்த படத்தை வந்து நாங்கள் எல்லாருமே பேசியிருக்கோம், படம் ரிலீஸுக்கு முன்னாலேயே ப்ரெஸ்ஸுக்கு படத்தை போட்டுடலாம் அப்படின்னு. நானும் எங்கள் டீம் மட்டுமே ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது தான், நாங்கள் சொல்கிறது போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகவே ஆகாது, நீங்கள் சொல்கிறது தான் கண்டிப்பாக அந்த படத்தை ரீச் ஆகும். அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த படம் நல்ல படம் பண்ணியிருக்கேன், எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் நாளைக்கு படத்தை பார்த்து கேட்கலாம். ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தான் அதை போய் இந்த படத்தை பாருங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது தான் கேட்பாங்க மக்கள். அதை கண்டிப்பாக நீங்களும் சொல்லுவீங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.